ஹே கைஸ், திஸ் இஸ் சரோவர் அட்வென்ச்சர். ஆக்சுவலாக நம்மளோட ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த்து வீடியோன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொல்லி ஹில்ஸ் போயிருப்போம். கொல்லி ஹில்ஸ் போனது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் பைக்கில் போகல. இது ஆஃபீஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு காரில் அரேஞ்ச் பண்ணி ட்ரிப்பு தான். ஸோ அப்படியே நல்லா ஸ்மூத்தாக போச்சு. நான் அப்படியே விளாக் மொபைல்ஸ் தான் iPhone 15 அதில் தான் நான் வந்து இப்போ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். அந்த கொல்லிமலை விளாக்ஸ் எடுத்ததுமே நான் iPhone 15 தான் விளாக் எடுத்தேன். அந்த வீடியோ போட்டே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2 மந்த்ஸ் ஆயிருச்சு. நான் எப்போ போட்டேன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அப்போ போட்டேன். இப்போ நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் 2025 இப்போ வந்து ஜான்வரி 11 இந்த நான் இப்போ ஷூட் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2026 11 ஆகுது. சண்டே டைம் ஈவினிங் வந்து ஒரு 5:30 அரௌண்ட் அந்த டைமில் நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் எப்போ போட போகிறேன்னு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் வந்து என்கிட்ட ஷூட் பண்ணாததுக்கு நான் ஒரு ரீசன் சொல்லலாம். என்கிட்ட வந்து இது இல்லை, இந்த மாதிரி கேஜெட்ஸ் இல்லை, அதனால் வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல. ப்ராப்பராக டைம் கிடைக்கல, என்னால் வந்து ட்ரிப் போக முடியல. அப்படிங்கிறத தாண்டி என்கிட்ட இருந்த கேஜெட்ஸை வந்து நான் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணல. நான் ஐஃபோன் இப்போ நான் வாங்கி வந்து ஒரு 7 மந்த் தான் இருக்கும். பட் ஆனால் அந்த பைக் வாங்கி சேனல் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. 2024 தீபாவளி அப்போ நம்ம வந்து பைக் டெலிவரி பண்ணி சேனல் 1 வீக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த்துக்கு அப்புறம் ஜனவரியில் 2025 ஜனவரியில் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு இன்டர்வியூ வீடியோ கொடுத்துருப்போம். அந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு இப்போ பார்க்குறது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம்ஸ் வந்து இப்போ பார்ப்பீங்க. ஒரு 1 இயர்க்கு மேலே வந்து வீடியோஸ் போடல. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ என் நேம் பார்த்தீங்கன்னா அருள்குமார். நேட்டிவ் வந்து திருச்செங்கோடு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா இப்போது 23. இந்த செப்டம்பர் வந்தால் 24. நான் படித்தது பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் படித்தேன். படித்து 2023 பாஸ் அவுட் ஆனேன். பாஸ் அவுட் ஆகி ஒரு 1 இயர் பார்த்தோன்னா நிறைய விதமான ஜாப்ஸ் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. அப்புறம் ஒரு பேக்கிங் செக்டரில் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஒர்க்கு கிடச்சி ஒரு 6 மந்த்தில் மேலே ஜாயின் பண்ணுறேன். 2024 மேலே ஜாயின் பண்ணுறேன். 2024 நவம்பரில் பைக் வந்து டெலிவரி பண்ணியாச்சு. ஒரு 5 மந்த்ஸில் ட்ரீம் பைக்னால RC 200 சூஸ் பண்ணி டெலிவரி பண்ணோம். ஆக்சுவலாக இதோட என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா, நான் பைக் டெலிவரி பண்ணுறதுக்கு 1 மந்த் முன்னாடியே பார்த்தோன்னா ஆக்ஷன் கேமரா நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அந்த கேமராவும் பார்த்தோன்னா அப்போது எனக்கு கேமராவோட நாலேஜ் தெரியல. அது ஒரு மோசமான கேமரா பர்ச்சேஸ் பண்ணேன். கேமரா பேர் பார்த்திங்கன்னா IZI-1 5K. அப்போ வந்து 8,000. இப்போ வந்து பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசானில் 9,500 வந்துருச்சு. இப்போ வரைக்கும் என்னால் வந்து அந்த கேமரா வச்சுட்டு விளாக் ப்ராப்பராக போட முடியல. ஏன்னா வந்து குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை. ரெண்டாவது வந்து பேட்ரி பேக்கப் இல்லை. 5.7K ரெசல்யூஷன் இருக்குது, 30 APS இல்லை. பட் ஆனால் வந்து அதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா மைக் தான் ப்ராப்ளம். எக்ஸ்டர்னலாக பார்த்தோன்னா எந்த ஒரு மைக்ஸும் வந்து செட் ஆகலை. நான் வந்து லாட் ஆஃப் மைக் ட்ரை பண்ணேன். ஏன்னா எனக்கு கிடைக்கிற சட்டான பீரியடில் நான் மைக்குக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் எடுத்துட்டேன். அந்த கேமராவை இப்போ வரைக்கும் விளாக்ஸ் அதிகம் போடாததுக்கு காரணம் எனக்கு மைக் ப்ராப்ளம் தான். ஏன்னா நான் வந்து ஹெல்மெட்டில் வந்து நான் ஃபிட் பண்ணி போயிட்டு இருந்தேன்னா, இன்னொரு அடிஷ்னலாக என்னோட எடிட்டிங் பண்ணும்போது இந்த மொபைல் வச்சு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தான் அதில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கிறேன். கிரீனரோ அப்படிங்கிற பிராண்ட். அதோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் ஆட் பண்ணுறேன். அந்த மைக்கு அந்த டிரான்ஸ்மிட்டரை வந்து நான் ஆக்ஷன் கேமராவில் அந்த சொன்னேன்ல 8,000 இந்த கேமராவோட அதில் நான் கனெக்டது. அதுலேயுமே அந்த டிரான்ஸ்மிட்டரை வந்து ஆக்டிவேட் பண்ணல அந்த கேமரா. அதிலே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த மைக் வாங்கி ஆல்மோஸ்ட் 1 மந்த் இருக்கும். சரி, ஓகே, நம்ம ஒயர்லெஸ் மைக் ட்ரை பண்ணலான்ட்டு நம்ம அதுக்குள்ளே போகும்போது அந்த கேமராவில் ஒயர்லெஸ் மைக்கு சப்போர்ட் ஆகல. சரி, கனெக்டர் வாங்கி ட்ரை பண்ணலான்னு 2, 3 கனெக்டர் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து லோக்கல் கனெக்டர் ட்ரை பண்ணேன். போய் ட்ரை பண்ணிட்டு எனக்கு வந்து அந்த கனெக்டர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. அந்த கேமராக்குள்ளே கனெக்டர் ஒர்க் ஆகலை. அப்படியே இந்த கேமரா நினச்சாலே எனக்கு அப்படியே செம காண்டாகும். ஏன்னா ஒரு மைக் ப்ராப்பராக இல்லாதனால வந்து நிறையவே டிலே ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா நிறைய பிளான்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம், இப்படி டிஃப்ரெண்டான சேனலை வச்சு வரேன்னு சொன்னாங்க. ஹைவேல இருக்கனால பார்த்தோன்னா நிறைய லாரி போயிட்டுருக்கு. சவுண்டு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. அதான் மைக் ப்ராப்ளம்னாலே எனக்கு அந்த நிறைய யோசிப்பேன், நிறைய ஷூட் பண்ணியிருப்பேன். இப்பவும் பார்த்தீங்கன்னா
இந்த மெமரி கார்டில வந்து ஃபுட்டேஜ் காமிக்கிறேன். நெறைய ஃபுட்டேஜ் வந்து எடுத்திருப்பேன். எடிட் பண்ணாமயே விட்டுருப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் அந்த வாய்ஸ் ப்ராப்ளம்னால பார்த்தீங்கன்னா, என்னால வந்து எந்த ஒரு இது ப்ராப்பரா எடிட் பண்ணியிருக்க முடியாது. அதிலேயே எனக்கு வந்து வெறுத்துருச்சு. இப்போ ஒரு கேமரா அப்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ மொபைல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா, iPhone 15 இருக்குது. ம் iPhone 15 மவுண்ட் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னா, ஹீட்டிங் இஷ்யூ iPhoneக்கு வரும். 2வது பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி 4K வைக்கிறதா, 1080p வைக்கிறதா அந்த ஒரு இது வரும். 2வது சார்ஜ் நிக்காது. வந்து ஹெவி யூஸ் பண்ணதுனால பேட்டரி யூஸ் போகும். நெறையா இருக்கனால மோட்டோ விளாக்ல நம்ம இங்க ஃபிட் பண்ணி நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் போட முடியாது. ஆனா நம்ம ஒரு பிளேஸுக்கு போயிட்டு நம்ம அங்க ரெக்கார்ட் பண்ணி நம்ம விளாக் போடலாம். லாஸ்ட்டா நீங்க கொல்லி ஹில்ஸ் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த வீடியோ மாரி நம்ம ஒரு இன் ஹேண்ட் மொபைல் கையில இருக்கும்போது நம்ம விளாக் பண்ணி அந்த இடத்துல போடலாம். பட் பைக்ல ட்ராவல் பண்ணும்போது அந்த iPhone 15 இதுக்கு செட் ஆகாது. எப்படி இருந்தாலுமே ஒரு ஆக்ஷன் கேமரா மஸ்ட். அது எனக்கு இப்பவும் அது போயிட்டே இருக்குது. ஆ கேமராவுனால தான் நான் வீடியோ போடல அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, சேனலுக்கு தேவையான சில சில அப்டேட்ஸ் நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒயர்லெஸ் மைக் இருக்கு. ஆக்ஷன் கேமரா விட்டுருங்க. இன்னொரு கேமரா நான் வந்து Insta 360 பை பண்ணணும். இந்த மந்த் ஜனவரிக்குள்ள நான் பை பண்ணிடுறேன். ஒரு பிளான் போட்டிருக்கு. பை பண்ணிருவேன். பை பண்ணிட்டேன்னா 360ல நெறைய வீடியோஸ் வரும். இப்போ நமக்காக மொபைல் இன் ஹேண்ட்ல பார்த்தீங்கன்னா, iPhone 15 இருக்கு. இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ப ஆப்பிள் மேக்புக் 16 இன்ச் i7 ப்ராசஸர் கொண்ட 2019 மாடல் லேப்டாப் நம்ப பர்ச்சேஸ் பண்ணோம். செகண்ட்ஸ் தான் ஒரு 35 வந்தது. ஏன்னா ஒரு எடிட்டிங்ஸுக்கு, ஒரு கோடிங் கத்துக்கிறதுக்கு, பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நெறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு இனிஷியல் ஸ்டேஜில ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் போடுறது எனக்கு ஒரு பெட்டரா தோணுச்சு. ஆனா நான் இந்த iPhone 15 பார்த்தோன்னா, ஃபுல் பேல தான் வாங்குனேன். 65 நான் வாங்கும்போது, இப்போ வந்து பார்த்தோன்னா 55 வந்துருச்சு. 10,000 எனக்கு அதிலேயே கம்மியாயிருச்சு. ஸோ நியூ லேப்டாப் இப்போதைக்கு போக வேணாம். நெறைய வந்து சேனல்ஸ் நம்ம லைஃப்ல நெறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மேக்புக் நியூவா போய்க்கலான்றதுக்காக கையில இருந்த அமௌண்ட் வச்சு நான் செகண்ட்ஸ் வாங்கிட்டேன். ஆக்சுவலா நான் 35க்கு நான் வந்து நெனச்சிருந்தா பெட்டரா வந்து நான் ஒரு ஆக்ஷன் கேமரா போயிருந்துருக்கலாம். பட் ஆனா எடிட்டிங்ஸ் தேவைப்படும். 2வது வந்து பார்த்தோன்னா, நம்ப கோடிங் கத்துக்கிறதுக்கு, நெறைய பிளான்ஸ் பண்றதுக்கு ஒரு லேப்டாப் தேவைப்படுன்ட்டு நான் வந்து மேக்புக்ல போயிட்டேன். என்கிட்ட வந்து லேப்டாப்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் லேப்டாப் இருக்கு. பட் ஆனா 2019 மாடல் தான். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணிட்டு எந்த ஒரு சாஃப்ட்வேரும் ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியல. ஏன்னா என்னோட எடிட்டிங்ஸ்க்காக இருக்கட்டும், என்னோட கோடிங் கத்துக்கிறதாகட்டும், என்னால வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ண முடியல. எனக்கு செட் ஆகல. ஸோ அதனால மேக்புக் மாறியாச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா, நமக்கு இன்னும் ஒரு ஆக்ஷன் கேமரா மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. அதுவரைக்கும் வீடியோ போடாம இருப்பியான்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்ல. என்னன்னா, இப்போ தான் இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளத்த சால்வ் பண்ணிட்டு வரேன். இந்த 2026ல பார்த்தீங்கன்னா 2026ல டிசம்பர் 2 நான் இப்போ ஒரு சேலஞ்ச் எனக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். ஒரு எய்ம் மாரி. நம்மளோட சேனல் அருள் அட்வென்ச்சர் அந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 10K சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணி வைக்கணும். டிசம்பர் அடுத்த நியூ இயர் 2027 நியூ இயர் வரும்போது சாரி ஃபேம் நெறையா லாரி கிராஸ் ஆகும்போது எனக்கு லவுடா இருக்கு. பட் ஆனா உங்களுக்கு இந்த மைக் மூலியமா தான் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். வாய்ஸ் கிளியரா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். 2027 நியூ இயர் வரும்போது அட்லீஸ்ட் ஒரு 10K சப்ஸ்கிரைபராச்சும் ரீச் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோலா செட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா சேனல் ஆரம்பிச்சு 1 இயர்க்கு மேல போய் பைக் வாங்கி ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா 12,500 கிலோமீட்டர் ஓடியாச்சு. எப்படி இருந்துமே நான் பைக்கு வச்சு நான் அதிகம் மோட்டோவாஸ் எதுவுமே போட்டதே இல்ல. எனக்கு அது ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டா இருக்குது. கண்டிப்பா இதுக்கப்புறம் வரக்கூடிய டைம்ல வந்து நம்ம அப்கிரேட் பண்ணி நம்ப அதுக்காக கண்டிப்பா எஃபோர்ட் போட்டு ஒவ்வொரு பிளான்ஸையும் நம்ம அச்சீவ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தோன்னா, அடுத்த ஒரு பிளான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த ஹோல் 1 இயர்ல பார்த்தோன்னா, அடுத்து நம்ம எங்கெங்க போக வேண்டிய ஒரு லிஸ்ட்டு வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அத நான் வந்து கம்மிங் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட்டு ஒரு விளாக் ஒண்ணு இருக்கு. இந்த மந்த்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ட்ரிப் இருக்கு. பொங்கலுக்கு 2 டேஸ்ல வந்து வெளியில போற மாரி பிளான் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனா, இன்னும் எங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணல. அதாவது வந்து 24, 25, 26 ஜனவரி 24, 25, 26 அப்போ வந்து ஆஃபீஸ் பசங்களோட பார்த்தோன்னா 3 ட்ரிப் பிளான் பண்ணியிருக்குது. பட் ஆனா, அந்த 3 ட்ரிப்பில பார்த்தீங்கன்னா, பைக்ல போக முடியாது. கார்ல தான் போறோம். அது ஒரு விளாக் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா, இந்த மந்த் எண்டுல சண்டே அப்போ மூணார் போயிட்டு வந்துட்டு ஒரு சண்டே பார்த்து ஏற்காடு ஆக்சுவலா இன்னைக்கு ஏற்காடு போக வேண்டியது. ஸோ ஓகே ஃபஸ்ட்டு வந்து
விலாக் எடுத்தே போட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து 1 இயரா வந்து வீடியோ போடல. அதுக்காக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ வீடியோ மாரி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ட்ரிப்புக்குள்ள போயிரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு இன்ட்ரோ மாரி. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கடைசியா போட்ட வீடியோ 2 மந்த்ஸ் ஆயிருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, யார் இந்த பையன்? அவன் பாட்டுக்கு விலாக் போட்டே இருக்கான். எதுவுமே சொல்லல. அவன பத்தி ஒரு இன்ட்ரோவே குடுக்கல. கேப் விட்டு வீடியோ போடுற மாரியே இருக்கும். ஸோ, அதனால ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும். 2024, 25 நம்மளால வந்து மேல போக முடியல. பட் ஆனா சைலன்ட்டா வந்து நான் மேல என்ன அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கேஜெட்ஸ் வைஸா இருக்கட்டும், என்னோட ஸ்கில்ஸா இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன சொல்றதுன்னு தெரியல. இட்ஸ் எல்லாமே ஒரு ரோப் தான் ஃபேமு. ஆக்சுவலா நான் இந்த வீடியோ கூட ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் நான் வந்து ஹைவேல டச் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இங்க கிடைச்சது. ஏன்னா இந்த ரூட்ல தான் நான் ரெகுலரா போயிட்டுருப்பேன். ஆஃபீஸ் 4 மந்த் தான் இந்த ஹைவே திருச்செங்கோடு டூ ராசிபுரம், அந்த பக்கம் திருச்செங்கோடு டூ நாமக்கல், இந்த சைடு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு டூ சேலம். சென்ட்ரல்ல இந்த ஒரு பிளேஸ் நான் ஸ்பாட் பண்ணேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இப்போ ஷூட் பண்ணிருக்கேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். என்னை பத்தி எல்லாமே சொல்லியிருப்பேன். 2வது பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றதுன்னா, நெறைய பிளான்ஸ் இருக்கு ஃபேமு. நெறையா அப்கமிங் வீடியோல வந்து பார்த்தோன்னா, நெறைய அப்டேட் பண்றேன். கைஸ் ஆக்சுவலா பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் என்னன்னா, இந்த வீடியோ வந்து லென்த்தா தான் ஷூட் பண்ணேன். இப்பயே பார்த்தீங்கன்னா, 12 மினிட்ஸ் மேல வந்துருச்சு. ஏன்னா இது இன்னும் கம்மியா தான் 20 மினிட்ஸ் மேல பேசியிருப்பேன். ஆனா எங்க ஸ்டோரேஜ்ல வந்து 12 மினிட்ஸ் தான் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸ்டோரேஜ் பத்தாம ஸ்டாப் ஆயிருச்சு. அது தெரியாம ஒரு 10 நிமிஷம் நான் உங்கூட பேசிட்டே இருந்திருக்கேன். திரும்ப அந்த 10 நிமிஷம் பேசுனத திரும்ப என்னால சொல்ல முடியாது. மோஸ்ட்டா எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஓகே. மெயின் மோட்டோ இந்த இயர்ல பார்த்தோன்னா, எந்த ஒரு லேகும் இல்லாம கன்டினியூஸா வீடியோ போடுறது தான் என்னோட மெயின் மோட்டோவா இருக்கு. கண்டிப்பா அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. சொன்ன மாரியே பார்த்தோன்னா, இந்த இயர் எண்டுக்குள்ள 2026 எண்டுக்குள்ள 10K சப்ஸ்கிரைபர நம்ப ரீச் பண்ணணும். அதுக்கு மேல போகுறது உங்க கையில தான் இருக்கு. பட் ஆனா, ஒரு நல்ல நல்ல கன்டென்ட் குடுத்து, ஒரு என்கரேஜ் பண்ணி, ஒரு விளாக் போட்டோ, நெறைய டிஃப்ரெண்டான ஒரு மோட்டோ விளாகர பார்ப்பீங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் நம்மளோட சேனல்ல. ஸோ ஒரு அட்வென்ச்சர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட உம்மாக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கம்பேக் குடுத்து ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. பார்க்குறவங்களுக்கு வந்து நியூவா இருக்க மாரி தோணும். பட் ஆனா நியூ தான். ஏன்னா 4 வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். அதனால நியூ தான். ஆனா கண்டிப்பா நெறைய நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு தெரியல ஃபேமு. ஸோ ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். 2வது வீடியோ போடாததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கணும் சாரி. நான் அப்படியே இங்கேயே ஆரம்பிச்சு ஸ்டாப்பிங்லேயே கொண்டு போயிட்டேன். இதுக்கப்புறம் அந்த ஒரு லேக் இருக்காது. ஓகே ஃபேமு. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா ஒரு மோட்டோ விளாகர் வித் என்ட்ரி எப்படி போக போகுது தெரியல. ஏன்னா பழசெல்லாம் போகணும். புதுசா ஆரம்பிப்போம். இந்த ஜனவரியிலேருந்து. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.